ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு சூப்பரான அட்டகாசமான எக் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ட்ராஃபி டேஸ்ட்டோட அப்புறம் கேரமல் ஜூஸியோட ரொம்ப சூப்பராகவே அருமையாக இருக்கும். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளார. ஸோ ஃபஸ்ட்டு நான் சுகர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கேரமலைஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ எந்த மோல்டில் நம்ம எக் புட்டிங் செய்கிறோமோ அதில் இந்த கேரமலைஸை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது சூடாக இருக்கிறப்போ நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே கெட்டி பட்டுவிடுங்க. ஸோ இதில் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சில் 2 ஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 கப் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். இந்த மில்க் மேடும் பார்த்தீங்கன்னா நெய்யோட கலந்து நல்லா திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம இதை ட்ராஃபியாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி புட்டிங் பண்ணுறதான் ரொம்பவே டேஸ்ட்டு டெலிஷியஸாக இருக்கும் அண்ட் எம்மியாக இருக்குங்க. ஸோ நம்மளோட அந்த ட்ராஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ட்ராஃபியை ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளார ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ 1 கப் இதில் காய்ச்சி ஆற வச்சுனா பாலும் நான் ஆட் பண்ணுறேங்க. ஸோ நாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான பால் ஆட் பண்ணுறதுனால இன்னும் டேஸ்ட்டு எம்மியாக இருக்குங்க. நான் இதில் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணுறேங்க. ஸோ நம்ம பண்ண அந்த ட்ராஃபி அப்புறம் அந்த 1 கப் பால், ஸோ முட்டை உங்கள் விருப்பத்துக்கேற்ற நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை ஆட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மில்க் மேடில் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் தேவைக்கேற்ப பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்னா. ஸோ இந்த மாதிரி மிக்ஸியில் நல்லா 10 மினிட் அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம புட்டிங் சாஃப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேட்டரை நம்ம எந்த மோடில் புட்டிங் செய்கிறோமோ அந்த மோடில் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை புட்டிங்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த மோல்டரை இது உள்ளார அப்படி இன்செக்ட் பண்ணிவிடுங்க, அதாவது இறக்கிடுங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப், அதாவது அந்த லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அபவுட் பார்த்தீங்கன்னா இங்கே 30 மினிட் வெயிட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ 30 மினிட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம புட்டிங் வாவ் சூப்பரான கலர்ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எம்மியான. ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அபவுட் 30 மினிட்டில் ரெடி. ஸோ சூப்பரான எக் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆற வச்சு எடுக்கலாங்க. அப்போ தாங்க நல்லா ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஆறிடுச்சு. இதை அன்மோல்டு பண்ணிடலாம். ஸோ அன்மோல்ட் பண்ணியாச்சு. நம்ம புட்டிங் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக நல்லா டெக்ஸ்சர் பாருங்கள். டெக்ஸ்சரை இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அதோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், ரொம்ப எம்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த எக் புட்டிங்கை லைக் பண்ணாத சில்ட்ரன்ஸே இருக்க மாட்டாங்க. அந்த டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட நான் இன்றைக்கி சூப்பரான டெலிஷியஸான எம்மியான எக் புட்டிங் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்